வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்த அப்புறம், அதாவது அவங்க இந்தியாவுக்கு வந்து சிந்து சமவெளியும் அழிஞ்சதுக்கு அப்புறம் வேதகால நாகரிகம் அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை உருவாக்கியிருப்பாங்க. இந்த வேதகாலம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேதகாலம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆரியர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை பற்றி ஒரு சின்ன கண்ணோட்டத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரியர்கள் என்பவர்கள் யுரேசியா, அதாவது தற்போதைய கசகஸ்தான் மற்றும் ரஷ்ய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்று ஒரு கருதுகோள் இருக்கு. இதன்படி வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்டெப்பி புல்வெளி எனப்படும் ஒரு வகை புல்வெளியில் வாழ்ந்த மலைவாழ் மக்கள் தான் இந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படுற இனக்குழுக்கள். இவங்க வந்து 3800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வெளியேறி ஈரான் வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு கருதுகோள் வந்து கூறுது. இதுபடி வந்து உலகம் முழுவதும் வந்து சில ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு. அந்த ஆய்வுகளில் வந்து பலருடைய மரபணுவை வந்து சோதிச்சு பார்த்தாங்க. அதில் வந்து என்னென்னா R1A1 அப்படிங்கிற ஒரு வகை மரபணு இருக்கிற மக்களை சோதிச்சு பார்த்தாங்க. அந்த மரபணு வந்து அந்த மத்திய அந்த ஆசியா பகுதி, அதாவது இப்போதைய ரஷ்யா, கஜகஸ்தான் இந்த பகுதியில் இருக்குது தென்படுது. அதே நேரம் இந்த மரபணு வந்து இந்தியாவில் ஒரு சிலருடைய மரபணுவில் தென்படுது. அது வந்து குறிப்பாக வந்து ஆரிய இனத்தோடு சார்புடைய வட இந்திய மக்களுடைய மரபணுவில் வந்து ஓரளவுக்கு தென்படுது. இதன் மூலம் வந்து ஆரியர்கள் வந்து அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு கூறுறாங்க. அதுக்கப்புறம் வந்து காக்கேசியன் மலைத்தொடர் பகுதியிலிருந்து ஒருவேளை ஆரியர்கள் வந்திருக்கலாம் அப்படின்னும் கூறுறாங்க. இந்த காக்கேசியன் மலைத்தொடர் வந்து இதே கஜகஸ்தான் பகுதிக்கு அருகில் தான். இது வந்து துர்க்மெனிஸ்தான் பகுதியில் இருக்குது. இது வந்து காஸ்பியன் கடலுக்கும் இந்த பக்கம் இருக்கிற அந்த கருங்கடலுக்கும் இடைப்பகுதியில் இந்த காக்கேசியன் மலைத்தொடர் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து இவங்க வந்து கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு கூறுறாங்க. இந்த காக்கேசியன் கருதுகோள் அடிப்படையாக வச்சு தான் யூரோப்பில் வாழ்கிற மக்களுக்கு வந்து காக்கேசியன் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒரு இன வரையறை கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கருதுகோளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆரியர்கள் வந்து ஈரானை பூர்வீகமாக கொண்ட மக்கள் என்று இன்னொரு கருத்து கொள்கிறார். இது காரணம் என்னன்னா, ஆரியர்களுடைய மொழியான சமஸ்கிருதம் வந்து ஈரானிய மொழி குடும்பத்தின் ஒரு மொழியாக கருதப்படுறதும், ஆரியர்கள் வந்து தங்களுடைய பல வித புராணங்களில் ஈரானில் நடந்த நிகழ்வுகளை தங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டுள்ளமையும், ஆரியர்கள் வந்து ஒருவேளை ஈரானில் இருந்து தான் இங்கு வந்தார்கள், நேரடியாக இங்கு வந்தார்கள் அப்படிங்கிற கருதுகோளுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்குது. இருப்பினும் வந்து ஆரியர்கள் வந்து ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து கிளம்பி ஈரானில் வந்து சிறிது காலம் தங்கி அதுக்கப்புறம் இங்கு வந்தார்கள் என்ற கருதுகோளும் வந்து வலிமையாக வைக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் அனைத்து கருதுகோளுமே வந்து ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு எங்கோ ஒரு இடத்திலிருந்து ஈரான் வழியாகத்தான் வந்தார்கள் அப்படிங்கிறத மெய்ப்பிக்க விதமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆரியர்கள் வந்து ஒரு படையெடுப்பாளர்களாகவோ அல்லது வந்து சாதாரண மலைவாழ் மக்களாகவோ இங்கு வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ அவங்க வாழ்ந்த இடத்துலேருந்து நகர்ந்து இங்கே வந்து குடியேறிய ஒரு மக்களாகத்தான் கருதப்படுறாங்க. கிமு 2000 கிமு 1800 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவுக்குள் நுழைந்த ஆரியர்கள் வந்து முதலாக சப்த சிந்து அப்படிங்கிற பகுதியில் குடியேற்றத்தை அமைக்கிறாங்க. இங்கே குடியேற்றத்தை அமைத்து தங்களுக்கான ஒரு வலுவான அரசியலை நிறுவுறாங்க. அப்படி அவங்க அரசு நிறுவன அப்புறம் பல்வேறு பகுதிகளை அவங்க வந்து தங்களுக்கு கைப்பற்றி கொள்கிறாங்க. அப்படி அவங்க ஒட்டுமொத்தமாக கைப்பற்றின பகுதிகள் வந்து ஆரியவர்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஆரியவர்தத்தில் அவங்க வந்து தங்களுக்கான புராணங்களும் இலக்கியங்களும் சமய நெறிகளையும் வந்து வகுக்கிறாங்க. அப்படி அவங்க சமய நெறிகள், இலக்கியங்கள், புராணங்கள் இதையெல்லாம் உருவாக்கிய காலகட்டம் வந்து வேதகாலம் அப்படின்னு அழைக்கப்படுது. வேதம் அப்படிங்கிற சொல் வித்துங்கிற சொல்லிலிருந்து வந்தது. இந்த வித்துங்கிற சொல்லுக்கு அறிதல் அப்படின்னு பொருள். ஆரியர்கள் உருவாக்கின இந்த வேத காலம் வந்து கிமு 1500 கிமு 600 ஆண்டு வரைக்கும் வந்து நீடிச்சுது. இந்த வேதகாலம் வந்து இரண்டாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து ஏர்லி வேடிக் பீரியட், அதாவது முற்கால வேதகாலம். இரண்டாவது வந்து லேட்டர் வேடிக் பீரியட், அதாவது பிற்கால வேதகாலம். இதில் முற்கால வேதகாலம் கிமு 1500 1000 ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து. பிற்கால வேதகாலம் கிமு 1000 ஆண்டிலிருந்து 600 ஆண்டு வரைக்கும் தொடர்ந்துச்சு. முற்கால வேத காலத்தில் முக்கியமாக வந்து ரிக்வேதம் எழுதப்பட்டுச்சு. பிற்கால வேத காலத்தில் மீதி 3 வேதங்களான யஜூர், சாம, அதர்வன வேதம் வந்து எழுதப்பட்டுச்சு. ஆரியர்கள் உருவாக்கிய வேத காலம்
வெண்கல காலத்தின் இறுதி காலகட்டத்தையும் இரும்பு காலத்தின் துவக்கம் மற்றும் முதன்மை காலகட்டத்தையும் சார்ந்ததாக இருந்துச்சு. இவங்க வந்து இரும்பை வந்து கண்டுபிடிச்சி ஈரான்லேருந்தே கொண்டு வந்திருந்தாங்க. ஆரியர்கள் வந்து தங்களுடைய தொழிலாக வந்து கால்நடை வளர்த்துல வைத்திருந்தாங்க. இவங்க வந்து மலைவாழ் மக்களாகத்தான் ஸ்டெப்பி புல்வெளிகளிலிருந்து கிளம்பினாங்க. அதனால் இவங்க வந்து தங்களுடைய முதன்மை தொழிலாக வந்து கால்நடை வளர்த்துல வைத்திருந்தாங்க. இவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை பதிவு பண்ணுறதுக்காக தான் ரிக்வேதத்தை எழுதியிருந்தாங்க. ரிக்வேதத்தில் உள்ள சம்கிருதிகளில் வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறை தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. ஆரியர்களின் ரிக்வேதமானது கிமு 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. ரிக்வேதமானது கீர்த்தனைகளின் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. ரிக்வேதத்தில் மொத்தமாக 1028 கீர்த்தனைகளும் 10 மண்டலங்களும் உள்ளன. ரிக்வேதத்தின் 3வது மண்டலத்தில் காயத்ரி மந்திரம் உள்ளது. ரிக்வேதத்தின் 9வது மண்டலத்தில் சோமம் என்ற கடவுளை பற்றி கூறப்பட்டுள்ளது. இவர் முக்கியமான கடவுள். 10வது மண்டலத்தில் இந்த உலகத்தின் தோற்றம் மற்றும் மனித உயிர்கள் பிரம்மனின் உடம்பிலிருந்து எவ்வாறு தோன்றின என்பது பற்றி உள்ளது. அதன்படி மனிதன் 4 வர்ணங்களாக பிரிக்கப்படுகிறான். பிராமணன், சத்திரியன், வைஷ்யன் மற்றும் சூத்திரன். ரிக்வேதத்தில் காணப்படும் மற்றும் ஒரு முக்கியமான புலனம் என்னவென்றால் 10 அரசர்களின் போர், அதாவது தசராஜன் போர் எனப்படும் போர். இந்த போர் வந்து சிந்து பகுதியில் நடந்ததாக கருதப்படுது. இந்த போரில் மொத்தம் வந்து 10 அரசர்கள் பங்கேற்றாங்க. அதாவது எதிர்தரப்பில் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் என 10 பேர் பங்கேற்றாங்க. இந்த போர் வந்து பரதர்களுக்கும் சூடாஸ் எனப்படும் இன்னொரு இனக்குழு மக்களுக்கும் இடையே நடத்தப்பட்டது. இந்த போரில் வந்து பரதர்கள் வந்து ஆரியர்களின் சார்பாகவும் சூடாஸ் எனப்படும் இனக்குழுக்கள் வந்து இங்கிருந்த பூர்வகுடி மக்களின் சார்பாகவும் போரிட்டதாக கருதப்படுது. இதில் 2 மதகுருக்கு இடைப்பட்ட சண்டையினால தான் இந்த போரே வந்தது. ஆரியர்களின் மதகுருவான வசிஷ்டா அப்படிங்கிறவருக்கும் சுடாஸ் இனத்தவர்களின் மதகுருவான விஸ்வாமித்ரா அப்படிங்கிறவருக்கும் இடையே ஏற்பட்ட சமய முரண்பாடுகள் காரணமாக இந்த போர் வந்து தோன்றுச்சு. இந்த போர் வந்து 5 பரதவர் அரசர்களுக்கும் 5 சுடாஸ் அரசர்களுக்கும் இடையில் நடைபெற்றனால தசராஜன் போர் என்று அழைக்கப்பட்டது. தசம்னா சமஸ்கிருதத்தில் 10 என்று பொருள். இந்த போரின் முடிவில் பரதவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. இந்த போருக்கு அப்புறம் ஆரியர்கள் வந்து தங்களுடைய நிலையை வந்து இந்தியாவின் ஆரியவர்த்த பகுதியில் முழுமையாக நிறுவிட்டாங்க. ரிக்வேதம் தவிர்த்த பிற வேதங்கள் வந்து பிற்கால வேத காலத்தில் ஏற்றப்பட்டுச்சு. இதில் வந்து முக்கியமானது யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் யஜுர்வேதம் வந்து வழிபாடுகள், வேள்விகள் மற்றும் சடங்குகளை நிகழ்த்தும் வழிமுறைகளை வந்து அந்த வேதத்தின் அடிப்படையாக கொண்டிருக்கு. இது வந்து ஆரியர்கள் அல்லாத பிற மக்களின் சமய சடங்குகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. யஜுர்வேதம் வந்து 2 பகுதிகளாக இருக்குது. ஒன்று வந்து சுக்லா யஜுர்வேதம், அதாவது இது வந்து வெள்ளை யஜுர்வேதம் என அழைக்கப்படுது. 2வது வந்து கிருஷ்ணா யஜுர்வேதம், கிருஷ்ணானா கருப்பு, இது வந்து கருப்பு யஜுர்வேதம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து 3வது வேதமான சாமவேதம். சாமவேதத்தை பொறுத்தவரை இது வந்து இசைப்பாடல்களின் தொகுப்பு என அழைக்கப்படுகிறது. இதில் வந்து சடங்குகள் நடைபெறும் போது இசைக்க வேண்டிய பாடல்கள் பற்றின தொகுப்புகள் வந்து இடம்பெற்றுள்ளன. 4வது மற்றும் கடைசியான வேதம் வந்து அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதத்தில் வந்து மாயாஜாலம் சார்ந்த கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் வந்து தீய சக்திகள் மற்றும் நோய்களை குணப்படுத்தும் மந்திரங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த வேதத்தில் மிக முக்கியமானது என்னென்னா, வேதத்தில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ருமித்தி, இன்னொன்று வந்து ஸ்ருதி. இல்லை ஸ்ருதி வந்து செவி வழியாக அவங்க கேட்டுக்கொண்ட பழங்காலத்திலேருந்தே செவி வழியாக வர செய்திகளை வந்து பதிவு பண்ணுறது. 2வது வந்து ஸ்மிருதி, இது வந்து தங்களுடைய சிந்தனையில் தோன்றி வர அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது. ரிக்வேதம் உள்ளிட்ட 4 வேதங்கள்லேயே வந்து சில உபவேதங்கள் இருக்குது. அதாவது ரிக்வேதத்தில் வந்து ஆயுர்வேதம், இது வந்து மருத்துவத்திற்கான உபவேதம். உபவேதம் மீன்ஸ் துணை வேதம். அதுக்கப்புறம் வந்து யஜுர்வேதத்தில் வந்து தனுர்வேதம் என ஒரு வேதம் இருக்குது. இது வந்து போர்க்கலை பற்றின உபவேதம். அதுக்கப்புறம் வந்து காந்தர்வ வேதம் என ஒரு வேதம் இருக்குது. இது வந்து சாமவேதத்துக்கு உட்பரிவாக இருக்குது. இது வந்து கலை மற்றும் இசைக்கான வேதம். அதுக்கப்புறம் வந்து சில்ப வேதம் அப்படின்னு ஒரு வேதம் இருக்குது. இது வந்து அதர்வண வேதத்தில் இருக்குது. இது வந்து கட்டிடக்கலை சார்ந்த ஒரு உபவேதம். அதே போல் இந்த வேத காலத்தில் வந்து புராணங்களும் தோன்றின. புராணங்கள் வந்து அண்டத்தின் தோற்றம்,
பழைய மனிதர்கள் பற்றியும் பழைய நம்பிக்கைகள் பற்றியும் பழைய சட்ட விதிகள் பற்றியும் புதிய சட்ட விதிகள் பற்றியும் அவற்றை வந்து மக்களிடையே கொண்டு செல்வதற்கும் மக்களை வந்து நேர்வழிப்படுத்துறதுக்குமாக வந்து இந்த புதிய புராணங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டன. இதில் பலவிதமான புராணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து மகாபாரதம், ராமாயணம் போன்ற புராணங்கள் வந்து இக்காலத்தில் தோற்றம் பெற்றன. ஆனால் இது வந்து பிற்காலத்தில் தான் முழுமையடைந்தன. மேலும் வந்து இந்த வேதங்களை வந்து மக்களிடையே எடுத்துகிட்டு போக்குறதுக்காக உபநிடங்கள் தோற்றுவிக்கிறது. மொத்தமாக 108 உபநிடங்கள் உள்ளன. இதில் வந்து 11 உபநிடங்கள் வந்து மிக முக்கியமான உபநிடங்களாக கருதப்படுகின்றன. வேதகால ஆரியர்களின் சமூக அமைப்பானது குடும்பம், கிராமம், விஷ், ஜனா, ஜனபதா என 5 நிலைகளாக பகுக்கப்பட்டிருந்தது. இதில் வந்து கிராமத்தை ஆட்சி செய்தவர் கிராமாணி என்றும், விஷை ஆட்சி செய்தவர் விஷ்பதி என்றும், ஜனாவை ஆட்சி செய்தவர் பிரஜாபதி என்றும், ஜனபதாவை ஆட்சி செய்தவர் அரசன் அல்லது ராஜன் என்றும் அழைக்கப்பட்டார். ஆரியவர்த்தில் பல்வேறு ஜனபதாக்கள் இருந்தன. இது குறித்து நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த ஜனபதாக்களில் வாழ்ந்த மக்கள் வந்து பிரஜைகள் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த அரசர்களுக்கு படைத்தளபதியாக இருந்தவங்க வந்து சேனாதிபதி என்று அழைக்கப்பட்டாங்க. ஜனபதாக்களை ஆண்ட அரசர்கள் தங்களுக்கு ஆலோசனை கோருவதற்காக 2 சபைகளை வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சபா, இது வந்து பெரிய கல்வியாளர்கள் இருந்த ஒரு அவை. அதுக்கப்புறம் வந்து சமிர்த்தி, இதில் வந்து ஊர் மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை அரசனிடம் கூறுவதற்காக இந்த சமிர்த்தி வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. வேதகால ஆரியர்கள் இந்திரன், அக்னி, வருணா, சூர்யா, சாவித்ரி, புஷன், விஷ்ணு, ருத்ரன், டயாவுஸ், அஸ்வின் ஆர் நஸ்தியா, யமன், சிது, மாருத் போன்ற கடவுள்களை வணங்கினர். இதில் வந்து இந்திரன் வந்து அவருடைய போர்க்கடவுளாக இருந்தான். ஆரியர்கள் தங்களின் கடவுளுக்கு பல்வேறு யாகங்களை செய்தார்கள். குறிப்பாக வந்து அரசர்கள் பல யாகங்களை செய்தாங்க. அதில் வந்து முக்கியமானது 3 யாகம். அதில் வந்து ஒன்று ராஜசூனியம், 2வது வந்து அஸ்வமேதம், 3வது வாஜ்பேயம். இதில் ராஜசூனியம் அப்படிங்கிற யாகம் வந்து ஒரு அரசன் வந்து அரசனாக முடிசூட்டும் போது அவன் வந்து பண்ணுற யாகம். 2வது வந்து அஸ்வமேத யாகம், இது வந்து முக்கியமான யாகம். இந்த யாகத்தில் வந்து ஒரு அரசன் வந்து யாகத்தை முடிச்சிட்டு ஒரு குதிரையை வந்து அவிழ்த்துடுவான். அந்த குதிரை எந்தெல்லாம் நாடுகளுக்கு போயிட்டு வருதோ அந்த நாடுகளை எல்லாம் அரசன் வந்து சொந்தம் கொண்டாடுவான். ஒருவேளை அந்த குதிரை வந்து நாடுகளில் போய் அந்த நாட்டு மன்னர்கள் இந்த அரசனை எதிர்த்து அவர்களோட போர் பண்ணி அந்த நாட்டை கைப்பற்ற முயற்சி பண்ணுவான். இது வந்து அஸ்வமேத யாகம். அதுக்கு அடுத்து வந்து வாஜ்பேயம், இது வந்து தேர் பந்தயத்துக்காக நடத்தப்பட்ட யாகம். இந்த யாகத்தில் வந்து அரசனோட தேரை எப்போவுமே வந்து வெற்றி பெறும். இது தவிர பல்வேறு யாகங்கள் வந்து நடத்தினாங்க தங்களுடைய நிலைத்தன்மைக்காக, அதுக்கப்புறம் வந்து வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்காக. இப்படி பல்வேறு யாகங்களை இந்த அரசர்கள் நடத்தி கொண்டே இருந்தாங்க. பொதுவாக வந்து நாட்டில் வர வருவாயை வச்சு யாகங்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த அரசர்களும் இருந்தால் கருதப்படுது. இதனால் வேத காலம் முடிவுக்கு வந்து சமய எழுச்சி காலம் உருவாச்சு. இதில் வந்து பல்வேறு புதிய புதிய சமயங்கள் தோன்ற ஆரம்பிச்சுன்னா குறிப்பாக வந்து பௌத்தம் மற்றும் ஜைன மதங்களை சொல்லலாம்.